ஹலோ, குட் மார்னிங். உங்களுக்கான மெசேஜ் 2 ஃபைல்ஸ் மாதிரி 2 மெசேஜ் வைக்கிறேன். நம்பர் 1, நம்பர் 2. ஃபைல் 1, நம்பர் 1, ஃபைல் 2, நம்பர் 2. இந்த 2ல் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. எந்த நம்பர் நீங்கள் உங்கள் மைண்டில் வருதோ அந்த நம்பரை செலக்ட் பண்ணிக்கோங்க. நம்பர் 1, நம்பர் 2. ஓகே, ரெண்டு மெசேஜ் செலக்ட் பண்ணிட்டேன். நம்பர் 1, நம்பர் 2. ஓகே, நம்பர் 2 இங்கே இருக்கட்டும். நம்பர் 1 செலக்ட் பண்ணுவாங்க. உங்களுக்கான மெசேஜ் பார்க்கலாம். நம்பர் 1 உங்களுக்கான மெசேஜ். You stole my heart the day we first met. பார்த்த முதல் நாளே அவங்க ஹார்ட் நீங்கள் ஸ்டோல் பண்ணிட்டீங்க, திருடிட்டீங்க. பார்த்த முதல் நாளே சாங் தான் ஞாபகம் வருது. ஓகே, அவங்களுடைய மெசேஜ் உங்களுடைய க்ரஷ் இல்லை உங்கள் பார்ட்னர், சில பேருக்கு ஃப்ரெண்டாக கூட இருக்கலாம். ஃபர்ஸ்ட் நீங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணும்போதோ இல்லை ஃபர்ஸ்ட் அவங்கள முதல் டைம் நீங்கள் எப்போ பார்த்தீங்களோ அந்த டைமே அவங்க உங்ககிட்ட மனசை பறி கொடுத்துட்டாங்க. அந்த மாதிரியான மெசேஜ் தான் இங்கே இருக்குது. ஃபர்ஸ்ட் டைம் ரிலேஷன்ஷிப்பில் பேலன்ஸ் வரதா இருக்கலாம். உங்கள் 2 பேருக்குள்ளே இருக்கிற சில விஷயங்கள் பேலன்ஸ்ட் ஆக போகிறதா இருக்கலாம். கண்டிப்பாக பேலன்ஸ் இதுக்கு முன்ன இல்லாத அளவுக்கு ஒரு டீப் கனெக்ஷன், ஒரு டீப் அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு டீப் ஃபீலிங்ஸ், எமோஷ்னலி சில விஷயங்கள் பேலன்ஸ்ட் 2 பேருக்குள்ள அதிகமாகிற மாதிரி இருக்குது. இவ்வளோ நாள் கொஞ்சம் ஸ்லோவாக போயிட்டு இருந்த ஒரு ஸ்டோரி, ஒரு லவ் ஸ்டோரி கொஞ்சம் ஸ்பீடப் எடுக்க ஆரம்பிக்க போகிறதா இருக்கலாம். ஆனால் இனிதான் அந்த மாதிரி இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் இன்னும் உங்கள் பார்ட்னர் யோசனையில் இருக்காங்க, ஸ்டெப் எடுப்போமா இல்லையான்ற மாதிரி. கண்டிப்பாக பொறுமையாக இருங்க. நீங்கள் நினைக்கிற விஷயம் பொறுமையாக இருந்து நீங்கள் அதை சாதிக்கலாம்ன்ற மாதிரி இருக்குது. இவ்வளோ நாள் பொறுமையாக தான் இருக்கீங்க, அதே மாதிரி பொறுமையை கடைப்பிடிங்க. கொஞ்சம் சைலண்ட்டாக இருங்க. நீங்கள் நினச்ச மாதிரியான விஷயங்கள் உங்கள் லைஃப்பில் கண்டிப்பாக நடக்கும். எதிர்பார்த்த மாதிரியாக உங்களுடைய பார்ட்னர் உங்கள்கிட்ட பேசுகிறதோ இல்லை நெக்ஸ்ட் ஸ்டெப் ரிலேஷன்ஷிப் இருக்கட்டும், உங்கள் லவ் ஸ்டோரியில் நெக்ஸ்ட்டு ஸ்டெப் எடுக்கிறதா இருக்கட்டும், கண்டிப்பாக எடுப்பாங்கன்ற மாதிரி இருக்குது. கொஞ்சம் பொறுமை தேவைன்ற மாதிரி இருக்குது. இந்த இடத்துல பொறுமையாக இருங்க. கண்டிப்பாக நீங்கள் நினச்ச விஷயம் கண்டிப்பாக நடக்கும். கொஞ்சம் பொறுமையாக இருங்க, அவசரப்படாதீங்க. இப்போதைக்கு ஒர்க் அவுட் ஆகுமா இல்லையான்ற ஒரு டவுட்லேயே மேபி சில பேர் பார்க்குறதா இருக்கலாம். உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பை தெரிஞ்சிக்க வந்திருக்கலாம். உங்கள் பார்ட்னர் மைண்டில் என்ன தான் இருக்குதுன்ற மாதிரி அவங்களால ஒரு முடிவுக்கு வர முடியாத அளவுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரக்கான மாதிரி இருக்குது. ஆனால் மைண்டில் அதிகமாக யோசிச்சுட்ருக்குறாங்க. இன்னும் கொஞ்சம் டைம் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ரிலேஷன்ஷிப் நீங்கள் நினச்ச மாதிரியான ஒரு ஆன்சர் உங்களுக்கு கிடைக்கும். இது உங்களுக்கு ஆல்ரெடி உங்களுக்கு ஃபீல் பண்ணுறீங்க. நிறைய பேர் உங்களுக்குள்ள சில விஷயங்கள் உங்களுக்கு இன்ட்யூஷன்லி நீங்கள் ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்க. ஏதோ ஒரு மெசேஜ் வரப்போகிறது, நல்ல விஷயம், ஒரு நல்ல மெசேஜ் வரும் உங்கள் பார்ட்னர்கிட்டேருந்து. அவங்க மைண்டில் சில கன்ஃபியூஷன்ஸ் ஓடிட்டுருக்கிறது உங்களால் கண்டிப்பாக ஃபீல் பண்ண முடியும். ஆனால் கண்டிப்பாக அவங்க உங்ககிட்ட பேசுவாங்க, மெசேஜ் ஏதாவது கண்டிப்பாக பண்ணுவாங்க. கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்க்குற கிளாரிட்டி அவங்க கொடுப்பாங்க. நீங்கள் எதிர்பார்க்குற விஷயங்களில் கண்டிப்பாக உங்களால் இந்த விஷயம் ஃபீல் பண்ண முடியும். ஓகே, ஒரு ஷார்ட் மெசேஜ் தான். ஃபைல் 2 போகலாமா? ஃபைல் 2 ஃபைல் 2 போகிறதுக்கு முன்னாடி ஃபைல் 1 உங்களுக்கான மெசேஜ். ஏதோ ஒரு மெசேஜ், இன்னொரு மெசேஜ் வருது.
உங்களில் சில பேர் நீங்கள் எதிர்பார்க்குற ரிலேஷன்ஷிப் உங்கள் பார்ட்னர் மிஸ் பண்ணுற மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் போயிட்டு நீங்கள் உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பை காப்பாற்றிக்கிட்ட மாதிரி இருக்குது. ஏதோ ஒரு விஷயத்தினால நீங்கள் மிஸ் பண்ணியிருப்பீங்க, ஆனால் அதுலேருந்து நீங்கள் தப்பிச்சிட்டீங்க. உங்கள் பார்ட்னர் உங்களுடைய ரிலேஷன்ஷிப், உங்களுடைய லவ், அந்த விஷயத்தை நீங்கள் காப்பாற்றிக்கிட்ட மாதிரி இருக்குது. என்ன வேணாலும் இருக்கலாம், பார்க்குறவங்களுக்கு தெரியும். இன்கேஸ் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நீங்கள் ஃபீல் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். லாஸ்ட் மூமெண்ட், லாஸ்ட் டைமில் போய்ட்டு நீங்கள் உங்கள் ரிலேஷன்ஷிப் ப்ரொடெக்ட் பண்ணிக்கிட்டீங்க நீங்கள். ஓகே, பைல் 2 உங்களுக்கான மெசேஜ். ஐ லவ் யூ, ஐ லவ் யூ. ஐ லவ் யூ, அதுக்கேற்ற மாதிரி தான் மெசேஜ் வந்திருக்கு. கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தால். என்ன ஒரு லவ் சாங்ஸாக வருது மைண்டில். ஓகே, ஃபர்ஸ்ட் பைலுக்கும் ஒரு சாங் வந்தது, செகண்ட் பைலுக்கும் ஒரு சாங். பைல் 2 ஷார்ட் ரீடிங் தான், இந்த ஷார்ட் மெசேஜ். பைல் 2 ஃபோக்கஸ்ட் மெசேஜுக்காக வழிமேல் விழி வைத்து காத்து கொண்டிருக்கிறீர்கள். வழிமேல் விழி வைத்து உங்களுடைய பார்ட்னர் வருகைக்காக காத்துக்கிட்டு இருக்கலாம், இல்லை அவங்களுடைய மெசேஜ்க்காக காத்துக்கிட்டு இருக்கலாம். கண்டிப்பாக மெசேஜ்க்காக காத்துக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் எதிர்பார்க்குற மெசேஜ் உங்கள் பார்ட்னர் கண்டிப்பாக வந்து கொண்டு இருக்கிறாங்க. ஆன் தி வே கூட சொல்லலாம். நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி லவ் கன்ஃபெஷன் பண்ணாதவங்களுக்கு லவ் கன்ஃபஸ் பண்ணுறதா இருக்கலாம். ஆல்ரெடி கன்ஃபஸ் பண்ணவங்க இப்போதைக்கு நீங்கள் கொஞ்சம் விலகி இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்ககிட்ட பேசுகிறதுக்காக கண்டிப்பாக வராங்க. உங்களுடைய ஹார்ட் ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுடைய மனசை ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு தெரியும் உங்கள் பார்ட்னர் உங்ககிட்ட பேச நினைக்கிறாங்கன்றது தெரியும். கண்டிப்பாக மெசேஜ் வருது, கண்டிப்பாக வருது, மெசேஜ் வருது உங்கள் பார்ட்னர்கிட்ட இருந்து. இல்லை உங்கள் பார்ட்னர் கூட வரலாம். கண்டிப்பாக ஆல்ரெடி இது ஏதோ ஒரு ரீடிங்கில் நான் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். நீங்கள் கண்டிப்பாக உங்கள் பார்ட்னரோட மெசேஜ்க்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. அவங்ககிட்ட பேசுகிறதுக்காக, அவங்க வந்து பேசுகிறதுக்காக, இல்லை நீங்கள் அவங்ககிட்ட பேசுகிறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. கண்டிப்பாக பேச போகிறாங்க. கண்டிப்பாக 2 பேருமே மனம் விட்டு பேச போகிறீங்க. சில பேருக்கு இது உங்களுடைய டீச்சராக இருக்கலாம், இல்லை நீங்கள் ஒர்க் பண்ணுற இடத்துல இதில் இருக்கிற ஒரு பர்சனாக இருக்கலாம், மேல் ஆர் ஃபீமேல். இல்லை நீங்களாக கூட இருக்கலாம் அந்த மாதிரி ஒரு போஸ்டிங்ஸில். ஏஜ் டிஃப்ரென்ஸ் இருக்குது, ஏஜ் டிஃப்ரென்ஸ் இருக்க வாய்ப்பு இருக்குது. சில பேருக்கு உங்களோட டீச்சரை லவ் பண்ணுறதா இருக்கலாம். ஏதாவது ஒரு விஷயம் நீங்கள் கற்றுக்க போயிட்டு, இல்லை நீங்கள் டீச்சராக இருக்கலாம், இல்லை நீங்கள் பாஸ், இல்லை அவங்க பாஸாக இருக்கலாம், உங்கள் பாஸாக இருக்கலாம், நீங்கள் ஒர்க் பண்ணுறதா இருக்கலாம். ஆனால் கேப் இருக்குது 2 பேருக்கு. ஏதோ சில விஷயங்களில் கேப், சில ஸ்டேட்டஸ், அந்த மாதிரி சில விஷயங்கள் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது 2 பேருக்கு. ஆனால் கண்டிப்பாக பேச்சுவார்த்தை நடக்குது, விஷயம் சால்வ் பண்ணுறது. ஓகே, டேக் கேர், காட் பிளஸ்.